ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 18 ஹிந்தி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ருத்திகா அவர்கள் நாமினேட் ஆகியிருக்காங்க. இந்த வாரம் பயங்கரமான ஒரு அப்டேட் வந்து நம்ம கேள்விப்படுறோம். ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் நாமினேஷன் ரொம்ப க்ரூஷியலுங்க. அதாவது ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதில் வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஆடணும் டாஸ்க்கு. அதில் நான் சிங்கிளாக தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா அவங்களுடைய பாயிண்டில் வந்து ஸ்டெடியாக இருந்தாங்க. அடுத்து சஹத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்களும் வந்து நான் இண்டிவிஜுவலாக ஆட போகிறேன்ட்டாங்க. அடுத்து நம்ம ரஜத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரும் வந்து இண்டிவிஜுவல் ஆட போகிறேன்ட்டார். மிச்சம் எல்லாரும் வந்து அப்படி குரூப்பாக சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்களை கழட்டி விட்டாங்க. ஸோ பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாரு. ஏன்னா இந்த வாரம் ரொம்ப க்ரூஷியலான ஒரு வீக்கு. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே வேறு நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வெளியேறும் நபர்கள், இந்த 3 பேர் வந்து வெளியேறும் நபர்கள் அப்படிங்கிறது 2 பேர்ன்ற ஒரு அதிரடி அப்டேட் வந்து வந்திருக்கு. 2 பேர்னா அது எப்படிடா, மொத்தமே 3 பேர் தான் நாமினேஷன்ற, 2 பேர் எப்படி? ஆமாங்க, ஏன்னா ரஜத்துக்கு வந்து பயங்கர ஓட்ஸ் வந்து இந்திய ஆடியன்ஸுக்கு இருக்குது. நான் சொன்னேன் ஒன் ஆஃப் த டாப் பிளேயர் ரஜத், விவியன், அவினாஷ் மற்றும் திக்விஜய். ஸோ திக்விஜய் வந்து வெளியேறிட்டார். இப்போ இந்த 3ல் விவியனுக்கு அவங்க கப்பு கொடுக்குற மாதிரி பிளானில் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்ட்ராங் பிளேயரான ரஜத்தை தூக்கணும். அப்படி எப்படி தூக்க முடியும்? சும்மா தூக்குனா வந்து கொந்தளிச்சிருவாங்கன்றதுக்காக இந்த மாதிரி டாஸ்க் வந்து வச்சுட்டு அவரை தூக்குறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. சரி, தமிழில் டிஆர்பி அப்படிங்கிறது ஸ்ருதிகாவில் தானே வருது. அப்போ அவங்கள இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னிங்கன்னா, இந்த வீக்கில் அவங்களையும் தூக்குனா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்னில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வந்து இருக்கும் அப்படின்றதுனால அவங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. சஹத்துக்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு மவுஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஹிந்தி பிக் பாஸையே மிரள வச்சிட்டாங்க நம்ம ஸ்ருதிகா. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் ஆடினாங்கல்ல, நல்ல குரூப்பில் சேர்ந்துட்டு எந்த குரூப் தெரியாது சப்போர்ட் பண்ணால் திடீர்னு வந்து அந்த குரூப்பில் சேர்ந்த மாதிரி இருக்கும், அந்த குரூப்பே வந்து திருப்பி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேம் இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து விட்டாங்க. இந்த குழந்தை மாதிரி பண்ணுறது எல்லாமே விட்டுட்டு ஒரு டீசெண்டான ஒரு டிக்னிஃபைடு கேம் கடந்த 2 வாரமாக அவங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனாலேயே ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் வந்து பரவாயில்லப்பா, எதனால மூஞ்சி நேரம் பேசிடுறா, ட்ராமா பண்ணல. வந்து ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா பண்ணல. தமிழில் எப்பயுமே ஹியூஜான சப்போர்ட் வந்து ஸ்ருதிகாவுக்கு எப்பயுமே இருக்குது. சரியா? இதை இன்னும் வலுப்படுத்தும் வகையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, புகழ், அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்களோ, நம்ம பாரதி கண்ணம்மா ஹீரோயின் கூட வந்தாங்க பார்த்தேன், குரேஷி போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஸ்ருதிகா குக்கித் கோமாளி அந்த குரூப் இருக்குல்ல, எல்லாருமே அவங்கவுங்க போஸ்ட்டில் இன்ஸ்டாகிராமில் ஓட் பண்ணுங்கள் ஜியோ சினிமாவில் எப்படி ஓட் பண்ணணும் அப்படின்றத புஷ் பண்ணுறாங்க. சஹத்துக்கு பயங்கர ஹிந்தி சப்போர்ட் இருந்தாலும் ஸ்ருதிகாவுக்கும் வந்து ஓரளவுக்கு ஹிந்தி சப்போர்ட் வந்து இருக்குது. இப்போ சஹத்துக்கு வந்து 70% இருக்குன்னா ஸ்ருதிகாவுக்கு ஒரு 50% இருக்குது. மீதி இருக்குது 20% நம்ம தமிழ்லேருந்து புஷ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சஹத்தோட முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஆனால் இப்போதைக்கு பார்க்கும் பொழுது அவங்க சேஃபர் ஜோனில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சேனல் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஓட்டிங்கிறப்ப என்னாலும் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை, தமிழ்லேயே வந்து எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப சஹத்தை வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரஜத்தையும் ஸ்ருதிகாவையும் வந்து தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் தமிழ் மக்கள் வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரம் கைவிட மாட்டாங்க, அவங்களால ஓட்டு போட முடியும் அப்படின்றதுனால அந்த ஒரு ஓட்டிங் வந்து கண்டிப்பாக ஹிந்தியில் ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்ருதிகா அவர்கள் வந்து சேவ் ஆகிட்டு சஹத்தையும் மிட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜத்தை தூக்க போகிறாங்க. பெண்களை தூக்கலை, ரஜத்தை தூக்குறது தான் பிளான். அப்படி தான் நிறையா மெஜாரிட்டி ஹிந்தி ரிவ்யூவர்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரஜத்தை தூக்கிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிறது ஸ்ருதிகாவும் சஹத்தும் தான். ஸோ 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால தான் தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். ஸோ நான் ஏன் ஓட்டிங் லைன் க்ளோஸ் ஆன பிறகு போடுறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி போட்டோம்னா நம்ம ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே அந்த ஓட்டு போடுறத பற்றி நான் பேச மாட்டேன் எப்பயுமே. ஸோ அன்றைக்கி வந்து ஸ்ருதிகா அன்றைக்கி நாமினேஷன்ஸில் இல்லை, நான் அன்றைக்கி ஓட்டு கேட்கும்போது கூட ஓட்டு போட்டுருங்க மறந்துடா அப்படின்னு தான் சொன்னேன் தவிர, இந்த வாரம் ஓட்டு சீக்கிரம் போட்டுருங்க மூட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் சொல்லலை. ஓட்டிங் லைன் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. சரியா? ஸோ டிசைடிங் வந்து எப்போ நடக்கும்னா வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வந்து தெரிஞ்சிடும் நமக்கு, அவங்க வெளியேறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர் ஜோன்லேருந்து சேஃபர் ஜோனுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்ருதிகா வந்து மாறிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஹிந்தி பிக் பாஸை ஒரு புரட்சிகரமாக ஒரு என்ன சொல்கிறது அதிர வைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸ்ருதிகா அவங்களுடைய பிளேயில். ஸோ வாழ்த்துக்கள். கண்டிப்பாக டாப் 5க்கு டிசர்வ்டு தான். ஸோ வெயிட் பண்ணுவோம். நான் ரிசல்ட் வந்தோடனே கண்டிப்பாக சொல்கிறேன் சேவானாங்களா இல்லையான்ட்டு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ மிட் வீக் எவிக்ஷன், இன்னொரு எவிக்ஷன், 2 எவிக்ஷன் இந்த வாரம் இருக்குது ஹிந்தியில். பை கைஸ்.